தேவன் செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேலையை ஆஸ்வதித்தார், சங்கீத பகுதியை ஆஸ்வதித்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துடுவார். அல்லேலூயா. 28/6/2026 ஞாயிறு 6 கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் நான் ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். எடுப்போம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். பைபிள் வச்சு எல்லாரும் எடுங்க. பழைய ஏற்பாட்டில் 360 பக்கம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 16:2-3 வாசிங்க. நல்ல சத்தம் வாசிக்கிறான். போதும் போதும், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாடு வச்சுக்கிறீங்களா? எடுங்க. பழைய ஏற்பாடு வச்சுக்கிறீங்களா? அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. பயம் வந்தா என்ன சொன்னார்? ஆண்டவர்கிட்ட கத்துக்கணும். சவுல் என்னை கொன்று போடுவானே. சவுல் மனுஷன். ஆமா, மனுஷன் கொண்டு போறானோ இல்லையோ, விசுவாசமும் வந்தாங்க ஆவி உலகத்துல. அவன் ரெடியாக கொண்டு போறதுக்கு, அவனுக்கு தப்புறதுக்கு என்ன பண்ணுமா? என்ன சொல்ற? அப்போது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். பழைய ஏற்பாட்டுல காளை யாரை குறிக்கிறது? காளை, ஆட்டுக்கடா, இதெல்லாம் இயேசுவை பிடிக்கிறது. ஆமா, யாராவது என்ன கொண்டு போடுவாங்க கொண்டு போடுவாங்க கொண்டு போடுவாங்க பயம் உள்ளத்துல புதுசா குத்துட்டே இருந்தாக்கா, இந்த காளை ஆண்டவராக இயேசுவை கையோடே கொண்டு போ, கொண்டு போற பிசாசு ஓடியே போயிடுவான். அப்போது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. அடுத்த வருஷம் ஆமா, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. யார் அவன் பேரு? அவன் யாரு? தாவீது. இங்கிலீஷ்ல படிமா. 1 Samuel chapter 16 verses 2. And Samuel said, how can I go? If Saul hurries, he will kill me. And the Lord said, take and reverse with thee, and say, I come to sacrifice to the Lord. அடுத்து படி 3வது. And come these to the sacrifice, and I will give thee what thou shalt do, and thou shalt anoint unto me him whom I name unto thee. அப்போ 3வது வசனம், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அப்போ கையோட எதை கொண்டு போனான்? காளையை கொண்டு போனான். ஆமா, எந்த சவுலுக்கும் பயப்பட வேண்டியது, எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. பழுதற்ற காளையை பார்த்தானே பிசாசு என்ன பண்ணுவான்? காத தூரம் ஓடுவான். காளை இல்லாம போகக்கூடாது, கையில கையோ. அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய். ஆமா, அந்த காலை எப்படிப்பட்ட காளையா இருக்கணும்? மொண்டி மொடம் ஊனு குண்டு செவிடு அப்படிப்பட்ட காலை கிடையாது. பழுதற்ற காலை. கை காலு கண்ணு
எல்லாம் ஒரு மூணம் இருக்கக்கூடாது, ஒரு பழுது இருக்கக்கூடாது, எல்லாம் ஜக ஜக ஜகன்னு மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பழுதில்லாத ஒரு காலையா இருக்கும். அவர் தான் இயேசு. அப்போ பழைய ஏற்பாட்டுல காலை. இப்போ இயேசு பழுதற்றவர். ஆமா, கண்டு காது மூக்கு வாய் எண்ணம் சிந்தை எல்லாமே பழுதில்லாதவர். அவரை கொண்டு போனோம். கொண்டு போயிட்டு ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாளாக. ஆமா, ஈசாயை குடும்பத்துல போய் பலி விருந்து. ஆமா, இயேசுதான் பலி விருந்து. எங்க போனாலும் நீ பலி விருந்து கொடுக்கணும். எங்க போனாலும் இயேசு பலியா கொடுத்து அங்க இருக்கிற ஒருவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவே ஆக்கிடலாம். இந்த செய்திக்கு தலைப்பே என்னன்னா, நம்ம எல்லாம் யாரு? சாமுவேல் கிங் மேக்கர் அப்படின்னு. கிங் மேக்கர் தான் ராஜா கிடையாது, ராஜாக்களை உருவாக்குற ராஜாக்களை உருவாக்குற கிங் மேக்கர் அப்படியா? சாமுவேல் தாவீது ராஜாவே அபிஷேகம் பண்ணி உருவாக்குறான். நம்மளா கிங் மேக்கர், ராஜாக்களோட ஒரு படி மேல கிங் மேக்கர், குயின் மேக்கர். அதெல்லாம் கத்துக்கோங்க. வயதற்ற காலையை எடுத்து போய் ஒரு பலி செலுத்தி ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அவ்வளவுதான் வர்ற. நீ ராஜா வாங்கிட்டீங்க, அவன் பரலோகத்தின் ராஜா வாங்கிட்டு. எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? கையத்தல் அவன் எதற்கோ கை காட்டான். நீங்க கிங் மேக்கர். ஒண்ணு இல்ல, காலையோட இயேசுவோட கூட போனோம். ஒரு பலி விருந்து வைக்கணும். எதுக்கு பலி விருந்து? அந்த தாவீது அதுக்கு பாரு, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். எல்லாம் தத்தளிக்கிறாங்க. நீ கிறிஸ்துவை சுமந்து கொண்டு எங்க போனாலும் உள்ள எல்லா ஜனங்களும் அவரே தத்தளிப்பா தான் இருப்பாங்க. நம்ம இயேசு விட்டுட்ட அது நைட்டில் போறது. அது ஒரு ஒண்ணு இயேசுவோட போனோம். இயேசு விட்டுட்டா எதோடு போவீங்க? பிசாசு. ஆதாம் சேர்த்து எடுத்துட்டு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ண, ராஜாவை பூஜா வாங்கிட்டு வந்துருவீங்க. ஒண்ணு இயேசுவோட போனோம். யாரும் நியூட்ரலா இருக்குல்ல, கையெழுத்து அல்லேலூயா. எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ எந்த கிராமத்துக்கோ சும்மா போவாத. சும்மா போனா பிசாசு வந்து போவேன். நன்மை தேவ அறியத்தக்க கனி புசிக்கு நாட்டில. ஆமா, அசுத்தா விட்டுட்டு வந்துடும் போறதுல எல்லாம். இயேசு நானே வழியின் சத்தியமோ, அவர் ஜீவ பலி, ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை சுமந்து வந்து எந்த நாட்டுக்கு நீ போலாம், எந்த தேசத்துக்கு போலாம். அப்ப ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பானாக. ஒரு விருந்து, பலி விருந்து. இயேசு வந்து விருந்து. அவர் ஒரு பலி. அந்த பலியில ஜீவ பலி, தேவ நீதிக்கு உடித்தேதல். ஒரு மனுஷனுடைய அசுத்தாவெல்லாம் துரத்தி அவனை பசுத்தா ஏற்க அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்கி. எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? இதை செய்யாத வரைக்கும் உங்களை அறிந்து அறியாமலோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாரு, எல்லாம் நானா யாரோ எவ்வளவு. நீதான் சாமுவேல், நீதான் தாவீது. இயேசு சுமந்து கொண்டு போ. ஒரு பலி விருந்து பண்ணி எங்க போனாலும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எந்த நான் அறியாமலே பிசாசு விருந்து நிறையவே காட்டுவார். ஒரு சுய நீதி அநீதி பாவத்தை பார்த்து தேவனுக்கு உலகத்தை காட்டி ஒரு அசுத்தாவை இறங்கிட்டு நல்லா எடுத்துட்டு வந்துடும் போறதுல எல்லாம். ஏவாள் என்ன பண்ணா? தேவடைய வார்த்தை பிசாசு வார்த்தை நன்மை தீ மரியத்தக்க கனி புசிக்கு நாளில முதல் புருஷனே சாகிச்சுட்டா. சும்மா இல்ல பாரு, அந்த கனியை சாப்பிட்டதுமே ஆதாம் என்ன பண்ணா? கூப்பிட்டாளா? கூப்பிட்டு அவனையும் சாப்பிட வச்சாலா? அவனும் சாப்பிட்டானா? நல்லா ராஜா மாதிரி இருந்தான். ஜீவ சுவாச ஜீவத்துக்கு இருந்தவன கொஞ்ச நேரத்தில் அசுத்தா இறங்கி கட்சியில் என்னாச்சு? ஆதாம் ஏவாள உலகம் முள்ளா பாவம் செய்ய வச்சு எல்லாம் உலகம் முள்ளா அசுத்தாவே போச்சு. இப்ப இயேசு வராரு, சாமுவேல் வராரு. அவர் ஒரு பைதற்ற காலையை கொண்டு வர்றாரு, ஒரு பலி செலுத்துறாரு. ஆதாம் செய்த பாவத்துக்கு ஒரு பலி விருந்து செலுத்துமே. அந்த தாவீது என்ன பண்றாங்க? 4வது படிப்பா இங்கிலீஷ்ல 4. அஞ்சு கூட படிங்க. Sacrifice to the Lord. Consecrate yourself and come to the sacrifice with me. Then consecrated Jesus and his son and invited Jesse. போதும். And his son invited them to the sacrifice. அப்போ 5வது வசனம் பாருங்க. அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன்.
நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அழைக்கணும், சும்மா இல்ல, போற இடத்துல எல்லாம் வாங்க வாங்க பலி விருந்துக்கு வாங்க. கர்த்தருக்கு பலியிட வந்து அண்டர்லைன் தி வேர்ட். நீங்க எங்க போனாலும் எப்படி இங்க இருந்தா கூட 24/7 கர்த்தருக்கு பலியிட வந்து தாவீது என்ன சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையானு அவன் எங்க சாப்பாடுக்கு போறான் அண்ணன் தம்பிகளுக்கு அந்த ராணுவத்துல. ஆனா அவனுடைய நோக்கம் எடுத்தும் போது சாப்பாடு. ஆனா அவனுடைய தாட்ஸ்னா நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இது. என்ன முகாந்திரம்? கர்த்தருக்கு பலியிட வந்தேன், கோலியாத்து சத்ருவை ஜெயித்து ஒரு மீட்பு உண்டாக்க வந்தேனே நம்ம தாவீது. அப்போ கர்த்தருக்கு சொல்லு, கர்த்தருக்கு தத்துவா சொல்ல, கர்த்தருக்கு பலியிட வந்தேன். ஆமா, அதை விட்டுட்ட, அந்த வார்த்தையை விட்டுட்ட, என்ன பண்ண, யாருக்கு பலியிடுவ? அவ்வளவுதான், யாரும் நியூட்ரலா இருக்குது. இதுதான் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஒன் சைடே சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பலியிட உனக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ நியூட்ரலா இருந்தால பிசாசுக்கு பலி செலுத்துவாய். அது வந்து பேய்கள் கட்ட சுயநீதி அநீதியை காட்டுவாய். உடனே ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுத்தாவே, அசுத்தாய் வருமா வராதா? ஆமா, அசுத்தாய் இருக்கிற இடத்துல சிறையே இருப்பாருங்க. அப்போ கர்த்தருக்கு பலியிட வந்தேன், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். அடுத்த வசனம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. பரிசுத்தம் வருமாறு அது கர்த்தருக்கு பலி செலுத்தினா. ஆமா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள், ஜீவ பலி செலுத்துங்கள். அந்த ஜீவாட்டுக்குட்டி, அந்த பைதற்ற காளையை தேவனுக்கு செலுத்துங்கள். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பரிசுத்தம் தான். அசுத்து ஓடி போயிடுச்சு, அசுத்தாய் ஓடி போயிடுச்சு, தேவன் பிசாசு ஓடி போயிடுச்சு, பசுத்தாய் ஓட்டாரு. பசுத்து ஓட்டானா இல்லையா? அப்ப ஏசு எங்க போனாலும் பலி செலுத்தணும். நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்துதான் வந்தாராம். எங்க போனாலும் அவருடைய பாயிண்ட்ஸ் பாரு. ஏசு அவருடைய தாட்ஸ் எல்லாம் என்னது? அவர் யார்? நானே வழி சத்தியமா நம்ப யாரு? ஜீவ வச்சிருக்கனியா நன்மத்தை மகனியா? கரெக்டா சொல்ல, கரெக்டா சொல்லிட்டான் பாரு. நம்ம யாருன்னா நன்மத்தை மகனி, அப்படிதான் பொறுத்து வந்துக்கிறான். கரெக்டா தான் சொல்றான். அப்போ எங்க போனாலும் ஜீவச்சு கனி கொடுத்து நன்மத்தை மகனிய தேவன் தலை கொடுத்து அசுத்தா இருக்கிறோமா? இப்ப என்ன பண்ணா, அதை ஸ்டாப் பண்ணிட்டு இயேசு வாங்கி அந்த ஜீவ பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏற்றுமா இல்லையா? கரெக்டா சொன்ன பாரு. யாருக்கு சொல்றது? நம்ம யாரு? நன்மத்தை மகனி. இயேசு யாரு? ஜீவ வச்ச கனி. இயேசு எங்க போனாலும் மத்திய மாற்றுவார, அவர் வேலையை அவர் செய்யற, பிசாசு ஓடி போடுறான். அந்த மாதிரி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுத்து நீ தான் புதிய ஏற்பாட்டு சாப்பிடுவேன். அந்த திருவிருந்துல இந்த ஜீவப்பம் ஜீவ சரீரம் இருக்குது. பைதற்ற அப்பம் பைதற்ற ரத்தத்தை தான் வச்சு திடீர்னு நீ எங்க போனாலாம். ஆனா இந்த தாட்ஸே இல்லைன்னாக்கா பிசாசு நம்மள அறியாமலே ஒரு சுயநீதி அநீதி ஒரு கவலை பயத்தை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க வச்சு போற இடத்துல ஒரு மாற்றம் இருக்காரு. அட்மாஸ்பியரே மாறாது. சில பேரெல்லாம் வந்து அட்மாஸ்பியரே மாத்தான். சில பேரெல்லாம் வந்தா இனம் புரியாத சந்தோஷ சமாதானம் வந்தா. அப்போ கர்த்தருக்கு பலியிட வந்தேன். கவனிங்க, உள்ள இயேசு இருந்தாங்க. இயேசு தான் ஜீவ பலி கொடுக்கும். இயேசு இல்லைன்னா பிசாஸ் பலி. ஆமா, ஒரு பிசாஸ் வேலையை தேவனுக்கு உலகத்துக்கு குடும்பத்தில் ஒரு அசுத்தாவி இறக்கி அந்த அசுத்தாவி திருடுறது கொண்டதாகி திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்காது பாருங்க. அந்த ஜீவனுக்குள்ள வந்தான். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துல தேவி நீதிட்டு எல்லா ஆசீர்வாதம் அபிஷேகம் பசுத்தாவியார் வந்துற பசுத்தாவியில எல்லா விடுதலை இருக்குது. அப்போ ரெண்டு காரியம் நடக்குது ஒரு மனுஷனுக்குள்ள. நம்ம உணர்வு இல்லாம ஆதாமுக்குள்ளே இருந்தோம்னாக்கா பிசாசு பலியை நமக்கு நாமே செலுத்தி நம்மளும் ஒரு அசுத்தாவியா இருந்து இருக்கிற இடத்துல அசுத்தாவியா இருந்து போற இடத்துல அசுத்தாவியா இருந்து பிசாசோட இருந்து வேத துக்கத்துல வாய்ப்பு அப்படியே பிசாசோட பாதாளம் வெளியே போயிட்டது. டேஞ்சர், சீரியஸான பேட்டரி. அப்போ சாமுவேலு கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்றான். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள். ஆமா, எல்லா ஆவி வடிகள் தான். இந்த விருந்துல என்ன இருக்குது? அந்த பலி விருந்துல விருந்துன்னா என்ன? நல்ல விலையேறப்பட்ட ஆகாரம் தான் விருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த பலியில இயேசுக்குள்ள எல்லா விலையேறு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் சுகம் பேலஞ்சு ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது அந்த பலி விருந்துல.
அந்த தேவ தட உலகத்துக்கு போறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேக தைலம் இறங்கும், அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் இறங்கும், தேவதூர்கள்லாம் வருவாங்க. ஆச்சரியமான வாழ்க்கையா இருக்கும். பிசாசு விருந்தில் என்ன இருக்குது? பிசாசு ஒரு விருது வச்சானே என்ன வைப்பான்? வேற பிசாசு நாத்தச்சது, அழுகி போறது, சூமி போறது, இதுதான் இருக்கு அவங்ககிட்ட. பிசாசு வந்து சுய நீதி, அநீதி, கண்ணெதிச்சா, மாவட்டம் ஆகாது, போகாது, விலகாது, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் போய் தேவனுக்கு உலகத்துக்கு அசுத்த இதுன்னு போறா. அப்ப கிறிஸ்துவ அன்பு, சமாதானம், தேவ நீதி, உயிர்த்தெழுதல், ஜீவ விருந்து, இயேசு கிறிஸ்துக்குள்ள அவன்ற வாக்குத்தத்தம், ஐஸ்வர்யம், சமாதானம், மகிமை, உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு எல்லாமே அவருக்குள்ள. அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் பார்த்தீங்கன்னா அங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஒரு அசுத்தாயெல்லாம் ஓடி பசுத்தாயா இருக்கு அங்க அற்புதம் செய்யும் பாக்குறோம். அப்போ இதை அப்படியே கீழே பச்சீங்கன்னாக்கா நம்ம பாயிண்ட்டுக்கு மட்டும் வருவோம். 22 வருஷம் பாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுதி இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவனைத்தான் உண்டாத பிடி, இவன் தான். வேறடா ஐம்படே வேற யாருமே கிடையாது. பிடி அவன போடு பலி அவனுக்கு, நிச்சய பலி. தேவன் தனக்கு உலகத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் போறதுல, படிக்கிறதுல, வேலை செய்யறதுல, எங்க போனாலும் யாரும் விடக்கூடாது. ஒரு சாமியார் ஒரு தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு இவ்வளவு வேலை பழி ஏற்பாடுல. நீ உலகத்துக்கே வழி. நம்ம சபை என்ன சபை? ஆமா, யார பார்த்தாலும் நீ அபிஷேகம் பண்ணிடலாம். ஏ சபை தான் யாரும் விட்டாத அவனை பிடி அவனை லேகோட வியாதி பிடி அவனை ஒரு நல்ல வேலை செய்ய. அவனுக்கு ஜீவனை கூட ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை லட்சக்கணக்கில் தேவனுக்கு ஆதாமும் ஏதோ ஒரு அசுத்தா பசுத்தா ஏதோ ஒரு பலி விருந்து பண்ணிட்டீங்கன்னா இவர் நல்ல வேலை செஞ்ச. உங்க குடும்பத்திலே பிடி. யாரெல்லாம் சேட்டைக்காரங்க எல்லாரும் பிடி. இந்த தாவீது ஆதாம் வழியா பிறந்து வந்தவன். என் தாயினை பாவத்தில் நான் துர்குணத்தில். ஆமா, இவன் வந்து வானத்திலிருந்து வந்தவன் கிடையாது. ஏதோ தாய் வீட்டில் ஆதாம் ஏவாள் வழியா நண்பத்தை கனி ஏவாள் சாப்பிட்டா பாரு, அந்த கனியில கொண்டு வந்தவன். இவனை ஜீவனா மாத்து, ஜீவ பலியா மாத்து, பைதற்ற காலையா மாத்து. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு. ஆடு மேய்ச்சிட்டே இருக்க மாட்டான். ஒரு நாள் என்ன ஆயிட்டான்? ராஜா ஆயிட்டானா இல்லையா? கையெழுத்து. ஆடு மேய்க்கிற தாவீது ராஜாவாய் வைத்தான். அப்போ சாமியார் கிங் பேக்கரா இல்லையா? ஆமா, நீங்க கூட கிங் பேக்கர் தான். கிங் பேக்கர் குயின் பேக்கரா இருக்கணும். யாரை கூட ஜீவ பலி செலுத்தணும். நீங்களே கிங்கா இருக்கணும். நம்மள ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றி இருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாருங்க. உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. இந்த 12வது வருஷம் இங்கிலீஷ் படிக்குமா? 12வது வருஷத்தை 12வது படிக்க. அல்லேலூயா. அப்ப ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆமா, அழைப்பி. உங்க ஆளுகள்லாம் எங்க இருக்கிறாங்க, ஏற்கிறாங்க, எல்லாரும் அழைப்பிச்சு என்ன பண்ண? ஒரு பலி வித்து குத்துரு. நல்லா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. யாரு? காணாசிரியமாக எப்படி இருந்தா? பிசாசினால் கொடிய வேதப்பட்டிருந்தா. அவங்க அம்மா வராங்க.
வந்து என்ன பண்ண, ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேலை பண்றா, பாவம் செய்கிறவர். ஆமா, ஏதோ ஒரு அம்மா வயிற்றுல நன்மை தேவையில போத்துனாங்க. நீங்க நான் அப்படிதான் நன்மை தேவை அறியத்தக்க நீ புஷிக்கினா இல்ல சாகவே அசுத்தாய் பிச்சிச்சு ஆள் அனுப்பி அவன் வராம அம்மா ஏசு கிட்ட, ஐயா ஏசு தான் பரம சாமுவேல், அவர் ஜீவ விருந்து பலி விருந்து கொடுக்கிறவர் தான் ஏசு. ஏசு யாரு? பலி விருந்து கொடுக்கிறவர், ஜீவ பலி கொடுக்கிறவர், ஜீவ சரஜீவ தேவதர் கொடுக்கிறவர் ஏசு. சாமுவேலோட டாப் ஏசு, பரம சாமுவேல் ஏசு. அவ அசுத்தாய் பிச்சு என்ன பண்றா? நன்மை தேவை கறி சாப்பிட்டு ஒரே அசுத்தாய் பிசாச வேலை பண்ணுறான். அவங்க அம்மா வரா, ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேலை பண்றா, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல, நாயின் தான் நெச்சி போடுறேன், என் அப்பத்தை குத்துரு, நானே ஜீவ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அங்க ஜீவனை கொண்டு வர இருப்பாரு. அதான் விருந்து, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அதுல தேவி நீதிட்டு உழித்ததல். அப்ப சொல்றார் இயேசு, ஓ உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுதனார். வாயை விட்டாருங்க. அந்நேரமே பிசாசம் பண்ணாச்சு, அசுத்தை போயிச்சா? அந்நேரமே சுகமானாலா? கையை தட்டி அல்லேலூயா. அப்படின்னா பண்ணுனா உக்காந்தத்துல இருந்து ஸ்பாட்ல இல்ல, அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க இயேசுக்கு முன்னாடி. அதுக்கு கவலையா அந்த பொண்ணு எங்க 67 கிலோமீட்டருக்கு அண்ணா தொலைவில் இருக்கிறான். இங்க சொல்றாரு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் பலி விருந்து கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி, அந்த பொண்ணு பேர் சொல்லி, தேவ நீதிக்கு ஜீவ சொல்ற தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு விருந்து குத்தாரு பாரு. ஒண்ணு அத்தனை அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அப்படியே சூப்பரா உடனே போய் குடிக்கிறான், உடனே ட்ரெஸ் மாத்துறா, உடனே என்ன பவுடர் ஆச்சு, நல்லா லிப்டிக்கெல்லாம் போட்டு வீடெல்லாம் பெருக்கி பாத்திரம் எல்லாம் கழுவி வீட்டுக்கு போட்டு. அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு ஆச்சரியா. அந்த வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆமா, பலி விருந்து கொடுக்கணும், பரிசுத்தம் பண்ணணும். இயேசு பரிசுத்தம் பண்ணார். அப்போ இயேசு சமீபத்துக்கு தேவன் தூரத்து ஆதாமுக்குள்ள பிறந்தவன கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தோம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உழித்ததுல கொண்டு வரணும். இல்லைன்னா பாவட்டு மன்னத்திலே இருப்பான், பிசாசு பலியிலே இருப்பான். படிச்சிருக்கலாம், படிக்காத ஏழையா இருக்கலாம், அரசியல் தலைவனா இருக்கலாம், சினிமா கலைஞரா யாருன்னா இருக்கலாம். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குலத்தில் உருவானே, நன்மை தேமை நல்லவன் கெட்டவன் அந்த கனிதான் சாப்பிட்டுக்கிறான். நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதி அநீதி அதை தேவனுக்கு காட்டும், உலகத்துக்கு காட்டும். தப்பிக்க முடியாது, ஏதோ ஒரு காட்டுதான் வேணும், சும்மா இருக்க முடியாது. உடனே ஒரு அசுத்தாய் வந்து சாகவே சாக வேண்டியதான். காசுக்கெல்லாம் பணம்லாம் வசதிக்கெல்லாம் வர இல்லாம படிப்புக்கெல்லாம் படிப்பு இல்லாம ஏதோ ஒரு அசுத்தாய் வச்சு வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை போராட்டம் திருடின்னு கொண்டு இருப்பான். திருடமும் கொள்ளும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது ஜீவ விஷயத்துல கொண்டு வந்துடணும். நன்மை தேவை கனி இருக்கிறவன ஜீவ விஷயத்துல கொண்டு வந்தா நீ பரிசுத்தம் பண்ற, ஜீவ பலியை கொண்டு வர, அவனை பரிசுத்தம் பண்ணி அவனை அசுத்தாவை சொல்லி அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ற. என்ன பண்றாரு? தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. ஆள் அனுப்பி அவனை அனுப்பிட்டான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்போது கர்த்தர் எவன் தான் நீ எடுத்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா. அபிஷேகத்தை பண்ணினா நான் பண்ணவே மாட்டேன். என்ன பண்றான்? அபிஷேகம் பண்ணலாம், ஜீவ பலி கொடுக்கலாம், நன்மை தேவை கொடுத்து அசுத்தாவை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடும். போறதுல எல்லாம் தேவையாது நமக்கு. நீ உலகத்துக்கு ஆமா உலகத்துக்கே ஒளியா இருக்கணும், இருளா இருக்கக்கூடாது. இருள் அசுத்தாவி. நன்மை தேவை கிடையாது. தேவனுக்கு ஆதாம் முழு நீ இருளு உன்னு பூமி சபிக்கப்பட்டிருக்கா, முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கா, அசுத்தாவி உரிமையா வருவான். அப்ப நீ சொன்னார், நீ ஏசு ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீ உலகத்துக்கே ஒளி. என்ன ஒளி? ஜீவ ஒளி. அந்த ஒளியில எல்லா ஆசுவாது, இருள்ல எல்லா ஆசுவாவிங்குது. பாவ இருள், சாப இருள், மத இருள், தர்க்கர் இல்லை. அதை போய் தேவனுக்கும் குடும்பத்துக்கு உலகத்துக்கு அசுத்தாவியா இருந்து வாழ்நாளெல்லாம் தேடிக்கிட்டு கொண்டு ஆக்கிட்டு மாறும். அப்போ எங்க போனாலும் உலகத்துக்கு ஒளியா இருக்கணும், பூமிக்கு உப்பா இருக்கணும். ஆமா, உப்பு சாரம் மட்டும் போனால் எல்லாம் விதிப்பாங்க. உப்பு சுவை தரும், கெடாம பார்த்துக்கொள்ளும். கரெக்டா சொல்றாரு இயேசு. அப்போ ஜீவ ஒளி, ஜீவ சொல்ற ஜீவரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்தல், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா நீ ராஜாக்கள் கிங் மேக்கரா இருப்ப, குயின் மேக்கரா இருப்ப. போறதுலாம் அசுத்தாவி பசுத்தாவியா இருப்ப. அப்போ அப்பொழுது சாமுவேல் கர்த்தர் கொம்பை அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான்.
அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் வந்து இறங்கின்றாரு? தாவீதின் மேல் இறங்கினார். வருஷத்துப்படி இங்கிலீஷ்ல 13வது வருஷம். Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brethren, and the Spirit of the Lord came upon David's son. That day forward, so Samuel rose up and went to Ramah. அப்போ அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் கவனி வருஷம் தெரிஞ்சுங்களா? எல்லாரும் எடுங்க, அது வருஷம் பாருங்க. பக்கம் 361 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். பலி செலுத்திட்டான். ஜீவ பலி செலுத்ததுமே தேவன் தனக்கு ஆதாம் தாவீது பேர் சொல்லி கொடுத்தான். இப்ப அசுத்தாய் போகாம போவதா, போயிட்டு அபிஷேகம் வரும்போது வராதா? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய தாவீது வாழ்நாளெல்லாம் இந்த கட்சியில் ஆடு மேய்க்கிறவன் என்ன ஆயிட்டானுங்க? சின்ன தாவீதுக்குள்ள பெரிய கர்த்தர் இருந்தார். அப்படி பாருங்க. அப்புறம் வாழ்க்கை பாருங்க, எங்க போனாலும் பலி விருந்திலேக்கிறான், ஜீவ பலியிலேக்கிறான். ஏதாவது தப்பு செய்யிட்டா கூட என்ன பண்றான்? 51 செய்யிட்டா பாவம் வரைக்கும் டிஸ்கரேஜ் ஆகல. கவனி, பாவம் செஞ்சுட்டாங்க, டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க, நீ தோத்து போயிடுற. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீங்க ஆமா அவர் ரெடியா இருக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ள கர்த்தருடைய நாம பலத்த நீதிமானோடு சுகமாக இருப்பான். எந்த தப்பு பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் சரி, அதுக்கு பரிகாரம் இருக்குது. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் தேவ நீதிக்கு உடித்ததே இருக்குது. அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு விழுந்து கொடுத்தாரா, நீ பரிகாரம் பண்ணிட்ட. பரிகாரம் பண்ணா உனக்கு விடுதலை. கையை தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் கொண்டு வர்றாங்க. இயேசு தேவனி இருந்து உயிர்த்து வெளியே கொடுக்குறாருங்க. என் பேர் சொல்லி பிதாவா ஆதாமுக்கு கொடுத்து என்ன விடுதலையாக்குறாருங்க. அப்படி இருக்கும் நான் யாங்க டிஸ்கரேஜ் ஆகணும்? டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. உனக்கு சத்தியம் தெரியல அர்த்தம். பிசாசு பாவத்தை செய்ய வச்சு அதுக்கப்புறம் டிஸ்கரேஜ் ஆகி கட்சியில் அவனுக்குள்ளே வச்சு டிஸ்கரேஜ் ஆகி கவலை பயம் வெறுப்பு பிசாசுக்குள்ளே வச்சிருப்பான். போனா பிசாசு இயேசு ரத்தம் சகல பாவத்தை சகல ஏற்று ஜெட்டு பாவத்திலிருந்து மனதை கழுவி சுத்தி பசுத்தாவி அனுப்பிய காதுகாக்கும். அந்த ஜீவ சதஞ்சீவ பர்டிகுலர் யாருக்கு பாவம் செய்த தேவனுக்கு ஆதாமுக்கு முடிவுக்கு கொடுக்கிறார். தேவ நீதிக்கு உழித்ததுல கொடுக்கிறார். தேவனுக்கு இயேசு சாப்பிட எல்லாம் ஏற்று குத்தி நான் அசுத்தாய் பசுத்தாய் வந்து அப்புறம் நானே திராட்சை செடி ஒருவன் எதில் வார்த்தை அவனில வாழ்வெல்லாம் ஜீவ பலியிலே இருந்தாக்கா ஓரத்துல எல்லாம் உன்னால ஆசீர்வாதம் தான். இல்லைன்னா போறதுல எல்லாம் உன்னுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கணும் படைப்பிக்கா. ஆமா, கண்டிப்பா நடக்கும். நீங்க பாருங்க, கவலை பயம் வெறுப்பு நன்மை விளையாடுங்க. முதல்ல நீங்களே சபிப்பு. நீங்க போ, அங்க குடும்பத்துல பிரச்சனை, அவங்க நன்மை ஒரே அசுத்தாவியா தான் இருக்கும். கிறிஸ்துவ பையனா தேவி நீதி தூக்கிட்டது சாமுவேல் மாதிரி. சாமுவேல் சமஸ்த தீர்க்கதரிசியா இருந்தான். அவன் லைஃப் போய் வாசி பாருங்க. வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இஸ்ரேல் தேசத்துக்காக. அப்புறம் தாவீதோ வாழ்நாள் கத்த இஸ்ரேல் தேசத்துல ராஜாவது ஆசீர்வாதமாவே இருந்தான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுருது. அந்த பைதற்ற விருத்துக்குள்ள வந்துடும். அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்துடணும். அந்த தேவ நீதிக்கு உயிர்த்தல தேவனுக்கு செலுத்தணும். ஆதாமுக்கு முழு உலகம் செலுத்தணும். அதான் பலி விருந்து. ஒரு ஆளுக்கு பகை கஷ்டம் காட்டினா கூட அந்த ஒரு ஆள் வழியா பிசாசு எல்லாத்துக்கும் எடுத்துருவான். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தாரு. ரொம்ப மோசம் தான், விலைகள் எல்லாம் இருந்தாரு, சாட்டை கூட எடுத்துக்கிறாரு. ஆனா நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. ஆமா, தேவருக்கு ஜீவ பலி தான். ஆதாமுக்கு முழு ஜீவ ராஜா. மத்திய லூக்கா யோவால போய் ராஜா மாதிரி போறாரு பாரு. எல்லாம் கிக் பேக்கர் தான். ஏற்று கையில் அவர் நம்ம ராஜாக்கும் வாசாக்கும் மாற்றாரு. ஏசு ராஜாதி ராஜா. ராஜாக்களை அபிஷேகம் பண்றாரு, ராஜாவை உருவாக்குறாரு. அதுக்காக தன் ஜீவரத்தை கொடுக்கிறார். வாலிட்டி அவங்க பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தை பசுத்தை நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வாக்கு நிலைத்திரு.
அவன் கிறிஸ்துக்குள்ளே எப்படி நன்மதிக்குள்ளே நிலைத்திருக்கிற நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் கேட்டவன் பகை கசவாது இதுல குறிப்பிட்டான் மனுஷன். கவலைப்படுறது, சோத்து போது, பயப்படுறது, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி இதுலயே உயிரிழப்பார் நிலைத்திருக்கிறான். உடைய வாய்நாளெல்லாம் அசுத்தாய் பிடிச்சு குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு வியாதி வறுமை தத்துவம் அசுத்தாய் பிடிச்சு வாய்நாளெல்லாம் பிசாசோடு இருந்து தப்பிக்கப்பட்டவனாக செஞ்ச பாதாள வரையும் போயிடுறான். அப்போ ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதல் கொண்டு தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அப்போ அந்நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருப்பாரு. நீ போற இடத்துல எல்லாம் வர தாவீது வர வர விருத்தி அடைந்து ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து பெரிய ராஜா வரான், யுத்தங்களை ஜெயிக்கிறான். அவன் சரித்திரத்தை வாசி பாருங்க. உலகமே இந்த தாவீது போட்டுருது. சாமுவேல் வந்து ஒரு பலி விருந்து செலுத்துறாரு. காளைய கையோட கொண்டு போ, எங்க போனாலும் இயேசு சுமந்து கொண்டு போ, இயேசு விட்டுட்டா நன்மதி தான் எடுத்து போவ, நீயே ஒரு அசுத்தாவியா இருப்ப, போற இடத்துல ஒரு அசுத்தாவியா இருக்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடு அசுத்தாவி வந்து பசுத்தாவியா இருக்கு. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாரு. மார்க் 3ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம் மார்க் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு எத்தனை பேர் தெரிந்து கொண்டாரு? 12 பேரை தெரிந்து கொண்டார். இவர் வந்து பரம சாமுவேல். மார்க் 3ஆம் அதிகாரம் 12 படிங்க, 13 படி, அதில் சத்தமா படிப்பான். எல்லாரும் புதிய ஏற்பாட்டுல பக்கம் 51 ஒருத்த சத்தமா படி. போதும். அப்போ பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். கவனி, இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி, வாக்கு 3:13 மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். கவனி, சாமுவேல் அந்த 12 சாமுவேல் 7 சகோதரர்கள் நடுவில் தாவீதை தெரிந்து கொண்டார். இங்க இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். நீங்க கூட தெரிந்து கொள்ளலாம். நல்லவன் கட்ட உயர்ந்தது அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை மோசமான யாவர் மீது என் ஆவியை விட்டுக்கிறாரு. எவனா நல்லா நீங்க பிரிச்செல்லாம் பார்க்க புதிய ஏற்பாடு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுதிட்டாரு. யார வேணா தெரிந்து கொள்ளலாம். ஏசுதான் சிலுவையில் ரத்தம் செஞ்சு எல்லாருக்கும் பாவ நிவர்த்தி பண்ணிட்டாரு. இப்ப தெரிந்து கொள்றது எப்படின்னா, நீ உலகமே போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். அது இயேசுவை பற்றி பலி தான் சுவிசேஷம், ஜீவ பலி தான் சுவிசேஷம். இயேசு சரியேசம் ஜீவ வார்த்தை. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் இவ்வளவுதான் அசுத்தை பசுத்தை வரதா அந்த மாதிரி. இப்போ இயேசு அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பினார். பாத்தீங்களா அவசரம்? இங்கிலீஷ் படிப்பா. மார்க் 3:13-14 நல்ல சத்தமா படி. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இங்க பாரு, இயேசு அந்த 12 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அப்படியே வச்சு டக்குனு ஜீவனை கொடுத்துருப்பாரா? என்ன பண்ணிருப்பாரு? நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக, அந்த சீசர்களுக்காக என்ன பண்ணிருப்பாரு? பலி வித்து கொடுத்துருப்பாரா இல்லையா? அவன் இருக்கிற மாதிரியே கூப்பிட்டாக்கா அவன் அசுத்தாய் வேலையை தான் பார்ப்பான், ஊழியம் செய்ய மாட்டான். அசுத்தாய் ஊழியத்தை தான் செஞ்சிருப்பான்.
இயேசு ஆதாம் வழியா பிறந்த அம்மா வயிற்றுல பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனியில பிறந்த அந்த 12 பேரை அழைச்சதுமே சும்மா இல்ல, பட்டு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ வச்ச ஜீவ பலி. அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்துருப்பாரா? இங்க கவனி, இங்க கவனி. உள்ள அசுத்தாயில போயிருக்குமா? பசுத்தாய் வந்ததுல அவர்கள் அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அடுத்து வந்து பாருங்க, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கையை தட்டி அல்லேலூயா. அவர்களை வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இங்க கவனி, இதே வேலைதான் ஏதேன் தோட்டத்துல. இங்க 12 பேர், ஏதேன் தோட்டத்துல எத்தனை பேரு? 2 பேர் பிசாசு ஆயிடுச்சானா இல்லையா? ஆயிடுச்சு. என்ன பண்ணா? ஜீவசி கனி கொடுத்தானா? நன்மை தீமை கனி கொடுத்தானா? நன்மை தீமை கனி கொடுத்து என்ன பண்ணா? இங்க என்ன போட்டுக்குது? பிசாசோடு அவன் தன்னோடு பிசாசோடு இருக்கவும். இங்க பாரு, இயேசு வியாதி உள்ளவர்களை குணமாக்கிறதுக்கு அழைக்கிறாரு. ஆனா பிசாசு நல்லாக்கிறவங்களும் வியாதி ஆக்கிறதுக்கு அழைக்கிறான். அப்படிதானமா? பிசாசு வியாதி கொடுக்குறா இல்லையா? அப்போ பிசாசு ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை கனி கொடுத்து நல்லாகிறவங்களெல்லாம் வியாதி குணமாக்கிறவங்களெல்லாம் வியாதி கொடுக்கவும், அப்புறம் பசுத்தாவியெல்லாம் துரத்தவும் அதிகாரம் உடையவர்களாகி அப்படியே நெகட்டிவ்ல அழிக்கிற வேலையை செய்து ஒப்புதான். இப்ப இயேசு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யும்படி, அப்படியே வியாதி உள்ளவனை குணமாக்கும்படி, சாபத்தை கூட ஆசுவாதிக்கும்படி, தற்க ஐஸ்வர்யமாக்கும்படி, பாதாக்கு பரலோகாக்கும்படி அழைக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ பிசாசு ஆதாம் ஏவாளை அவர் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாக ஜீவத்துக்கு ஏதே தேவனுடைய சாயல்படி இருந்தாங்க. நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க, ஐஸ்வர்யமா இருந்தாங்க. ஒரு குறை இல்ல, ஒரு ஷாப் இல்ல, கோர்ட் கேஸ் இல்ல, ஜெயில் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, ஏதேன் தோட்டத்துல கலர் தோட்டமே இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, அங்க வியாதி இல்ல, அங்க வறுமை இல்ல, அவமானம் இல்ல, வெக்க இல்ல, ஆபத்து எதுவுமே இல்ல. நல்லா ஜீவத்தை நல்லா இருந்தாங்க. அவங்களை பிசாசு தம்மிடத்தில் அழைத்து என்னத்துக்கு அழைச்சா? இந்த கனியை சாப்பிட வாடான்னு சொன்னாரு. அந்த கனியை சாப்பிட வச்சு புருஷனுக்கும் கொடுத்து என்ன பண்ணான்? அவங்க வியாதி நிமித்து பூமி சபிக்கப்பட்டுருவோம். வியாதி வச்சா இல்லையா? ஆதாம் ஏவாள் வந்து 930 செலுத்த போயிட்டான். அப்புறம் 930 ஜனங்க பெருகி ஆதாமுக்குள்ள நன்மத்தை மாதிரி எந்த கட்டிலே பிறகு வியாதிகளும் சாபங்களும் மரண அசுத்தாவியா உலகங்கள மாதிரி கொண்டாங்க. இப்ப இயேசு அந்த 12 பேரை அழைத்து நல்ல மேய்ப்பன் சீசர்களுக்காக ஜீவனையே குடும்பமா கொடுக்கூடாதா? அந்த ஏதேனு ஜீவ சுவாச ஜீவ சொல்ற ஜீவன அந்த ஜீவனை தேவி தூக்கிட்டது. அதுல வியாதியில சொல்லுது, சாபத்துக்கா அது தரித்திரத்துக்கு ஐந்து இருக்குது, பிசாசத்தை பசுத்தாய் இருக்கலாம், பாதாளத்துக்கு பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு வரலாம். அதனால்தான் நம்முடைய செய்தி ஸ்லோயே ஜீவன் வேதாகம சத்தியா. உலகத்துல இப்படிப்பட்ட செய்தி எங்குமே கேட்க முடியாது. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த 12 சீடர்களை அழைத்து, அந்த சாமுவேலு தாவீதை அழைத்து பலிவிருந்து கொடுத்து காலையை பைத்தத்து காலை அடித்து ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்துன மாதிரி இயேசு அந்த 12 பேரை தம்மிடத்தில் அழைத்து என்ன பண்ணுது? அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ இயேசு உங்களை ஏற்படுத்தணுமா? பிசாசு உங்களை ஏற்படுத்தணுமா? இயேசு ஏற்படுத்தினா நீ ஜீவ விச்சத்துல வரணும், நன்மத்தையும் ஏற்படாது. அந்த ஜீவ சொல்ற ஜீவ பலி தேவன் தான் சொல்லும் போதே பசுத்தேவெல்லாம் வந்துடும். இது வேணாம் சொல்லினா ஆதாமியாவால் வழியா நன்மத்தை பிசாசு ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்கள. நல்லா இருக்கிறவங்களை வியாதி ஆய்க்கிறது, நல்லா சந்தோஷமா அவங்களுக்கு துக்கமாக்கிறது, கண்கரிச்ச சேட்டை இல்லாத சேட்டை எல்லாம் பண்ணி என்ன பண்ணுது? அசுத்தாய் வர வேண்டிய குடும்பத்துக்கு பாரமா இருக்குது, வியாதி வர வேண்டிய சாபத்தை மரணத்தை பாதாள ஏதோ ஒரு அசுத்தாய் வேலை பார்த்து இருப்பான். ஏன்னா நன்மத்தை உள்ளகுது, இயேசு கிட்ட வரல, ஜீவ விசத்திலேயே தேவன் தர கொடுக்கல, பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தர கொடுக்கறதுனால பிரச்சனை வியாதி வறுமை தரித்திரம் ஒரு வறுமை வராதா? அந்த குடும்பத்துக்கு பாரப்படாம வேதப்படாம என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, இவ்வளவு சேட்டை பண்ணுது, இவ்வளவு பிரச்சனை ஆகுது, ஒரே அசுத்தாவி ஆகுதுன்னு சொல்றாங்க.
அப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாக்கா அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு அசுத்தாயோட பசுத்தாயோட தாவீது ஆடு மேய்ச்சிட்டே வர வர இருக்கு பெட்ரோல் சத்தம் பண்ணிருப்பாங்களா இல்லையா? எங்க போனாலும் கிறிஸ்து சபிக்கலாம் சொல்லி பகைக்கு நன்மை செய் சத்துக்களை செய்ய எல்லா ஜீவ சரீர ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை தேவ நீதிக்கு உயிர்த்தேக்குது. தேவனுக்கு தனக்கு போறதுலாம் பேச 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 அசுத்தாவெல்லாம் ஓடுது, பசுத்தாவெல்லாம் வருது, தேவதூரெல்லாம் பணிவிடை செய்யறாங்க. அந்த மாதிரி 12 சீஷரை அழைத்து என்ன பண்ணாரு? வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி. வியாதி எப்ப குணமாகும்? ஏசு எப்படி குணமாக்கினாரு? 38 வியாதி திமிர்வாதக்காரன் லேகர் பிசாசு அவனால நானே நல்ல மேய்ப்பன் வியாதிக்காக ஜீவசர ஜீவன் கொடுத்தாரா இல்லையா? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அவன் சரீரம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ கண்ணு, ஜீவ காது, செவிட்டு காத்து, ஜீவ கண்ணு, ஜீவ கை, குஷ்டம் சுகமாகுது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி, எல்லாம் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு தான் வியாதி எல்லாம் சுகமாயிடுது. அசுத்தாயெல்லாம் ஓடிது, பசுத்தாயெல்லாம் வந்துது. சாமுவேல் பலி விருந்துக்கு அடுத்து ஏசாயின் புத்திரர் இல்ல தாவீதை அபிஷேகம் பண்ணி அந்நாள்கள் கர்த்தருடைய ஆவியான தாவீது மேல் இருந்த மாதிரி இந்த 12 விசேஷங்கள் அழைத்து வியாதிகளை குணமாக்கி விசுவாசுகளை துரத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்படி அவர்களை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன கையெழுத்து அல்லேலூயா ஜோரத்தே. அந்த மாதிரி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வியாபாரி பிசாசு அழித்து சாத்தான் அழித்து நன்மை தேவை கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு சொல்லி போய் சொல்லி சாப்பிட்டா தேவனுக்கு ஏமாத்தி அந்த கனியை சாப்பிட்டு பாவத்தின் சம்பளம் மறந்தவர் வியாபாரி போய் புருஷனுக்கு கொடுத்து குலங்குள்ளா நன்மை தேவை எந்த கட்சிகளை ஏற்படுத்திட்டான். இப்போ போய் பாரு பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி எல்லாம் பாருங்க. குடும்பத்தில் எங்க பார்த்தாலும் பிசாசு திருறதும் கொண்ட தாய்க்கு விபச்சாரம் பேசுறது போல அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? நாட்டை திருத்தணும். எங்க பார்த்தாலும் போத கலாச்சாரம், ஒரே சாராய் குடி, கவலை, பழம், வெறுப்பு, கசப்பு, திறந்து கொண்டது ஆபத்து பிசாசு ராஜ்யமாக உலகுள்ளா. அரசியல்வாதிகள் என்னென்னவோ திட்டம் போட்டு பாருங்க. ஒண்ணு நாடு திந்திரப்பாடாக சுவிசேஷம் ஒண்ணுதான் திருத்தம். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ விச்சத்தில் வந்தால் ஒளி அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு இவ்வளவு செய்யாத வரைக்கும் அசுத்தாய் வந்துட்டு போகாது. பசுத்தாய் வந்து அவன் பரிசுத்தவனா மாற மாட்டான். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ நம்ம வேலை என்ன வேலை? அசுத்தாவி பிடிச்ச பசுத்தாவி இறக்கி அந்த நன்மை தீவ ஜீவச்சு கட்டி கொண்டு வந்து அவனை ராஜாவா மாத்தி அடக்கு பாக்குது. நல்ல வேலையா இல்லையா? அதனால உங்க ஃப்ரெண்டுங்க, உங்க குடும்பத்துக்கு இருக்கிறவங்க, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் நீங்க ஒண்ணுமே இயேசு ஜீவ தேவன் ஆதம் சொல்லு அசுத்தாவி பசுத்தாவி வராம இருக்க. ஒரு நன்மை தீமையா தேவன் தனக்கு அசுத்தாவி உரிமையா வந்தா இல்லையா? அது மாதிரி ஜீவ சொல்ல ஜீவ ரத்தத்து தேவன் தனக்கு ஆதம் பசுத்தாவி வர மாட்டாரா? வர மாட்டாரா? நான் தேவன் தம்மை தான் பதில் கூடாது. கையை தட்டு அல்லேலூயா. அதனால்தான் இயேசு எங்க போனாலும் பிசாசு தோத்துறாரு. பலி விருந்துக்கு அழைப்பாளாக சாமுவேல் ஈசாய் குடும்பத்தை போகும்போது கர்த்தருடைய காலையை சுமந்து கொண்டு போய் எந்த நாட்டுக்கு போன எந்த தேசம் இயேசு கிராமத்தோறும் போனாரு, பட்டணம் தோறும் சுற்றி திரிந்தாரு. அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லவராக யாரையும் குணமாகினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறான். அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்துக்கு வெளியே போட வானத்துக்கு பரலோகமே இருக்குது. நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம சொல்ற, நன்மத்தேம தொழில், நன்மத்தேம வியாபாரம் ஒண்ணுக்கு அதுல பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. எல்லாம் கேடுகட்ட காரியம் இருக்குது. ஜீவ விஷயத்துல தேவ நீதிக்கு இயேசு சாப்பிட பாவம் பண்ணி ஆத்மதாய் எல்லாம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற, ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகு அசுத்தாவேல பசுத்தாவேல தேவர்களாம் வருவார். நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நெஞ்சிலும் என் வார்த்தை அவன் நிலைத்திருக்கிறான். அவன் நன்மத்தை ஜீவச்சுகள் கொண்ட திருப்பி நன்மத்தை கொண்டாங்க, திருப்பி அசுத்தாய் வந்து இறக்கான். அதான் கிறிஸ்துக்குள்ளே நினைவு. நீ அதிக நீ பாவம் செய்யாத, தேவ நீதிக்கு உயிர்த்தது ஜீவசர ஜீவரத்திலே இரு. பசுத்தாய் தாவித அப்படி இருந்து என்ன பண்ணா? அண்ணாள் கத்திரி ஆவி தாவிதே இருந்து வர வர விருதே பெரிய ராஜாவை உலகத்தை கற்றுக்கு பல்லவ போய் சேர்த்தான். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி தாம் அவர்களை அனுப்பவும். என்ன பிரசங்கம்? ஜீவ வாக்கு தான் பிரசங்கம். ஐயா இப்படியா பிரசங்கம் பண்றது? ஏசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தந்தாங்க. இந்த பிரசங்கம் பண்ண நன்மத்தேம பிரசங்கம். நாடு இப்படியாச்சுங்க, அவன் இப்படி பண்றாங்க, நண்பாங்க, இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருப்பேன். நன்மத்தேம வார்த்தை சுயநீதி அநீதி பேசி 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 அசுத்தாய் வந்துகிட்டே இருக்கும். முன்ன தெரியாம
ஜீவ வார்த்தை சபிக்கலாம் ஆஸ்பதி பகைக்கு நன்மை இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்து இயேசு எல்லாம் ஜீவ வாக்கு தத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசினா அந்த பிரசங்க அசுத்தாவே பசுத்தாவே வியாதி உள்ளவர் குணமாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவும் அவர்களை ஏற்படுத்தினார். அடுத்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 10:1-2 படிங்க எல்லாரும். எடுங்க வசனம் 14ஆவது புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 10 இங்கிலீஷ்ல படிமா. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. படி 10:1 படி. இல்ல படி. மேத்யூ chapter 10 verses 1. And when he had taught us to him, சத்தமோடல disciples, he gave them power against unclean spirits to cast them out and to work all manner of sickness and all manner of disease. Now the names of the 12 apostles are these: the first Simon, who is called Peter, and Andrew, his brother James, the son of படி Zebedee, and John his brother. படிமா. அது வெளியே படி. பிலிப்பு And Bartholomew, Thomas, and Matthew, the Pharisees, James, the son of Alphaeus, and Levi, whose surname was Andrew, Simon the Canaanite, and Judah என்பவர்களே போதும். இங்க பாரு, தம்மிடத்தில் அழைத்து. இங்க பாருங்க, அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா. தோமா யாரு? தாமஸ். சென்ட் தாமஸ் மவுண்ட் இயேசுவோடு இருந்த சீசன், சந்தேகப்பட்ட சீசன். இங்க கவனி, இங்க பக்கத்துல சென்னை வரைக்கும் வந்துக்கிறாரு இல்லையா? ஆமா, இயேசுவோடு இந்த ஒரு சேத்திர இங்க சென்னை பட்டதுக்கு எதுக்கு வந்தாரு? தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் ஜீவ பலி செலுத்தி தமிழ்நாட்டு எல்லா ஜனங்களும் ராஜாக்களும் ஆசாரியாக்கும்படி ஜீவ மார்க்கெல்லாம் மாற்றபடி வந்துக்கிறாரு. என் பேரு தாமஸ் தான், தாமஸ் துளசிராமன். எதுக்கு வந்தாரு இந்த தோமா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக நன்மை தீமை அறியறதுக்கு ஜனங்க தமிழ்நாடுக்குள்ளாக்குறாங்க. ஆதாம் வியாபாரம் வழியா நன்மையும் தீமையும் உள்ளவன், நல்லவன் கெட்ட. ஒரு மனுஷனை பார்த்தா நல்லவன் கெட்டவனா இருப்பான். நன்மை தீமை அந்த கடிதம் சாப்பிட்டு வந்துக்கிறான். பாவத்தின் சம்பளம் மதத்துல போய் அசுத்தாவிலிருந்து பாதாள நேரம் ஓடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தோமாவை இயேசுவோடு இந்த தோமாவை சென்னை வெளியே வந்துக்கிறாரு. 1ஆம் நூற்றாண்டுல வந்து சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிக்கிறார். இயேசுவை பற்றி செய்தி. இயேசுயா நானே வழி சத்தியமும் அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் அசுத்தாவி பசுத்தாய் இருக்கு. அந்த நாட்டில் ஏராளம் பேர் கிறிஸ்துவை தவிர ஏற்றுக்கொண்டாலும் போடப்பட்டு சரித்திருக்கிற. அப்போ பசுத்தாவி இருக்கு தேவதுள்ள சுவிசேஷத்தை முதல்ல கேரளா வந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ரத்த சாட்சியா மறிச்சாராம். கையத்தட்ட அவருக்கு அவரே இல்லையா? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 பேருக்கு என்ன பண்றாரு? அசுத்தாவிகளை துரத்தவும் பசுத்தாவி இருக்கவும் சகல வியாதிகளை சகல நோய்களை அவரை குணமாகவும் ஏற்படுத்தினார். இதை அப்படியே மாத்தி பிசாசு என்ன பண்றா தெரியுமா? நன்மை தீமை கனியை கொடுத்து பசுத்தாவியை நல்லதெல்லாம் நீக்கிட்டு அசுத்தாவி கொடுக்கறதுக்கும் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய சமாதானம் வியாதி வரும்பதுக்கு பிசாசு ராஜி கொடுத்து நம்மளை ஏற்படுத்திட்டான். ஆதாம் வியாபாரம் வழியா. குஞ்சிஷா புரியலையா? இப்போ இயேசு கிட்ட வந்து ஜீவ பலி ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக கொடுக்கலாம். நீ ஆதாம் வியாபாரம் பிசாசு மாதிரி நன்மை மரியாதை சாவி தேவன் தனக்கு உனக்கு பூமியே சபிக்கும், குடும்பம் எவ்வளவு சபிக்கப்படும் பாருங்க, சரீரம் எவ்வளவு சபிக்கப்படும்.
உடம்பெல்லாம் வியாதி. ஹாஸ்பிட்டல் போனாங்க, பக்கத்துல சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல், லட்சக்கணக்கில் கொல்லாம் பில்லு, ஹார்ட் லங்ஸ் கிட்னி எல்லாம் போயிட்டான். என் செய்தி கேட்டு இயேசு ஜீவன் பல்கொலை ஜீவ சொல்றேன், ஜீவ ஆத்ம, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தா. தண்ணி திராட்சமா மாறுவாரு, வியாதி ஆரோக்கியமா மாறிடும், ஆத்மாதம் கத்திர ஐஸ்வர்யம் மாறும், பாதாளம் பரலோகமா மாறும். கையை தட்டி அல்லேலூயா. போதுமா? அப்பா போதும் வைப்பேன். இயேசு தம்மிடத்தில் அழைக்கிறாரு. சாமுவேலு தாவீத தம்மிடத்தில் அழைத்து தைல கொப்பில பலி விருந்து கொடுத்து காளைய பைதொட்ட காளையை அடித்து தேவதனை கொடுத்து படி ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணாரு. புதிய ஏற்பாட்டில் அந்த பைதொட்ட காளை, பைதொட்ட ஆட்டுக்குட்டி, இதோ உலக தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, அது இயேசு ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை அசுத்தா விதத்தை பசுத்தா இறக்கி வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்து மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி, கட்சியில பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்த்துடலாம். கையை தட்டு அல்லேலூயா. கேமலாமா? கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துவோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் எடுங்க. இதுல ஒரு வசனம் பாரு. லூக்கா 9ஆம் அதிகாரம். இயேசு 12 சேஷங்களை ஏற்படுத்தினார். அசுத்தாவிகளை துரத்த, வியாதிகளை சுத்தவும், பிசாசுகளை துரத்தவும். லூக்கா 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்துல எடுங்க 1-2 படிங்க. அவர் தம்முடைய 12 சீடரை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். எல்லாரும் எடுப்பாங்க வசந்த பக்கம் 93 9 1-2 படிக்க. தமிழ் யாராவது சத்தமா படிப்பா. ஏய் எல்லாம் சைலண்டா இருக்க படி. ஆமா போதும், இங்கிலீஷ் படிப்பா, சத்தமா படி, வசனம் சொல்லி படி. Luke chapter 9 verses 1-2. Then he called his 12 disciples together and gave them power and authority over all devils and to cure disease, and he sent them to preach the kingdom of God and to heal the sick. அவ்வளவுதான். அல்லேலூயா. இங்க பாரு, நல்லா கவனி இந்த வசனத்தை. எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ்ல படிச்சாதான் உங்களுக்கு புரியும். அவர் தம்முடைய 12 சீடர்களையும் வரவழைத்து, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாங் சொன்னார், கம்பியர் கிவ் லைக் டெவில் அவே அப்படி ஒரு சொன்ன ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்ன கவனி. அப்ப அவர் தம்முடைய 12 சீடரையும் வரவழைத்து, கவனி, சகல பிசாசுகளை துரத்தவும். இங்க பாரு, அவர் தம்முடைய 12 பேரை வர வச்சு ஜீவனையே குடுத்துறாரு. அந்த ஜீவ பலி செலுத்து, பலி விருந்து கூட எங்க எந்த நாட்டுக்கு எந்த கிராமத்துக்கு குற்றமே சகல பிசாசு ஓடாதா? நல்ல பேப ஜனங்களுக்காக அந்த தேவன் பிசாசுக்காக ஜீவ பலி குடுத்துருப்பாரா? ஜீவ ரத்தம் தேவன் ஆதம் அத்தனை சகல பிசாசு பட்டி சமுத்திரத்துக்கு போய் பசுத்தா இருக்குது இல்லையா? சொத்த புத்தி அடைந்தான். அப்போ 12 சீடர் வர வைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், அப்புறம் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தீங்க. கவனி, அந்த வல்லமை, அது அதிகாரம் தான் இந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வித்தற்கனி, ஜீவ வல்லமை, ஜீவ அதிகாரம், அது வல்லமை, தேவனுடைய வல்லமை, அது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இல்லைன்னா என்ன தெரியுமா? இது அப்படியே மாத்தி பிசாசு ஆதாமேவால வந்து ஜீவ வித்தற்கனி நன்மை தீமை கொடுத்து பிசாசு வல்லமை, பிசாசு அதிகாரம், மோசமான வல்லமை. மனுஷன் கொலையை பண்ணிடுறானா இல்லையா? கெட்ட வல்லமை பிசாசு வல்லமை. மனுஷன் ஆதி கொலை பாதா ரைட்ல இருந்து அப்படி டுப்டு எல்லாரும் சுட்டுறானா இல்லையா? உள்ள பிசாசுக்குது. திருடவும் கொல்லவாடிங்க. நீ உனக்குள்ள பிசாசு இருந்தா ஒரு வேலை கொலைப்பட சபிக்கிற நித்திக்கிற பிசாசு வல்லமை, அவன் சபிக்கப்பட்டே போடுவான். அப்போ பிசாசு பாவத்தை மனதை மோசமான வல்லமை உள்ளவனாகிறான். அந்த வல்லமை விடையிலாகி சபிக்கலாம். ஜீவ சொல்ற ஜீவன தேவ நீதிக்கு உயிர்த்தல் தேவன் தலைகளுக்கு தான் இந்த ஆக்கப்பூர்வமான வல்லமை, ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தலைகளுக்கு தரித்திர வல்லமை இருந்து விடுதலை, ஜீவ சொல்ற ஜீவரத்தம் வியாதி வல்லமை இருந்து விடுதலை. அப்போ வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியும், பிணியாளிகளை சுத்தமாகவும் அவர்களை அனுப்பினார். ஆமா, இயேசு அனுப்புறார். உலகமுள்ள
பிசாசு ஏற்கனவே ஆதாம் ஏவாளும் உலகம் ஃபுல்லா அமைச்சிருக்கிறான். நீ இயேசு கிறிஸ்து ஜீவ பிசாசு ராஜ்யத்தால சின்ன பின்னமாகணும். ஒண்ணு கிறிஸ்துக்குள்ள இருந்து அதை தேவதற்குள்ள பிசாசை நீ சின்ன பின்னமாக்கிட்ட வாழாட்டவே முடியாது. நீ வேண்டாம், நீ நான் நன்மை தீமையை தேவதற்கு அழிக்கிற வேலையை பார்த்து உன்னைய ஆயிடுச்சு, குடும்ப சமுதாயத்தை ஆயிடுச்சு, உன்னித்து பூமி சமைக்கப்பட்டிருக்கும். மனசிலாக்கே சாய்ஸ் உங்க கையில் தான் இருக்குது. ஆதாமுக்குள்ள இருக்கீங்களா, கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்களா? நன்மை தீமை அறியத்தக்க கண்ணியில் இருக்கீங்களா, ஜீவ வித்தின் கண்ணியில் இருக்கிறீங்களா? சாத்தாவுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா, தேவனுடைய ராஜ்யத்தில்? இருள் இருக்கீங்களா, வெச்சத்தில் இருக்கலாம், பாதாத்துக்கலாம், பரலோகம் இருக்கீங்களா? ஜாமனம் சோத்ராண்டு வைத்திருக்கிற ராஜா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. செங்கு சுட்டிருந்த பிசாசின் பல்லவில் அகப்படுகிற யாவரையும் விடுதலை ஆயிட்டான். சங்கீதம் 78:7 தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் சாம்பியன் மூலமாக அவர் ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். புதிய ஏற்பாட்டில் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சீசர்கள் மூலமா உலகமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒவ்வொரு சபை விசுவாசிகள் மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமாக அநேகரை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் அத்தனை பேரும் ஆதாமுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வரணும். நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். வானுக்கு ஒரு பூமி பார்த்து எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள நன்மை தேவத்தர் அசுத்தாபிச்சுனா இருப்பான். இயேசு ஜீவன் பார்த்து தேவத்தருக்கு ஆதாம் அசுத்தாபிக்கு போயிட்டே இருக்கும். நம்ம எந்த நாட்டுக்கு போனோம், எந்த கிராமத்துக்கு, எந்த தேசத்துக்கு போனோம், இயேசு கிராம தூரம் பட்டண தூரம் சுற்றி இருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறார். இயேசு ரத்த தேவ நீதி தேவனுக்கு ஆதாம் அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் இருக்கு. இனி பாவம் செய்யாது, கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் குடிங்கள், ஒருவனில் வாக்கு நிலைத்திருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துகிற தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுக்க 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 அசுத்தாவோட பசுத்தாவிர தேவதூரால் படிவிட தேவை வர வர விருத்தி அடிவா. சாபத்திலிருந்து ஆசுவாதம், தரித்திலிருந்து ஐஸ்வர்யம், வியாதியிலிருந்து ஆரோக்கியம், பாதாளத்திலிருந்து பரலோகம், எல்லாம் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 78:7 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவைகளில் இருந்து அவனை எடுத்தார். கருவலாடுகளில் பெண்ணாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார். அவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். நல்ல ராஜாவா இருந்தான், பெரிய ராஜாவா இருந்தான் தாவீது. கிறிஸ்து தான், வேற ஒண்ணு இல்ல. தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுதாய் நல்ல ராஜ்யம் செய்தான். அதுக்கப்புறம் அவன் மகன் சாலமோன், அவன் சந்தையில் 21 ராஜாக்கள் வந்தாங்க. உன் சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள். ஜீவ ராஜாக்கள், இல்லைன்னா நன்மத்தியமை பூஜாக்கள். நன்மார்க்கு துன்மார்க்கு கத்து போட்டு பூமி சபிக்கப்பட்டு அப்புறம் பாதாள ராஜ்யம் பார்த்து எவ்வளவு வேலை, சாபமான வேலை. பாதாமின் சிந்தை மாறணும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆண்டுரை காலை வேலையில் இந்த 28/6/2026 பரிபூர்ண ஆண்டுரை FGC வெள்ளூர் பகுதியில் வந்து இந்த சத்தியத்தை சொல்ல நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவச அவருடைய கிருபை கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆயிடலாம். கிறிஸ்துக்குள்ளவா, அது ஜீவ விச்சத்துக்கு இல்லவா, நன்மை தீமையிலே இருக்காது. கண்டிப்பா வியாதி பிடிக்கும், சாபம் பிடிக்கும், குடிக்கிற தண்ணி உனக்கு பூமியை சமைக்கப்படும், ருசிக்கிற ஆதாரம் எல்லாம் சமைக்கப்பட்டு எல்லாம் ஒரு விரோதமாக தான் இருக்கும். அந்த திறத்து கொண்டது ஐந்தாவே இருக்கும். காற்று, தண்ணி, நீர், நிலம், இயற்கை, மிருக, மனுஷன் எல்லாமே திறத்து கொண்டதுமாவே இருக்கும். இதுக்கு தப்பிக்கினா கிறிஸ்துவ ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவச்சோரம், ஜீவரத்தம், தேவி நீதி, தேச சாமன வாக்கு தத்துவம், பிதாத்மார் பசுத்தாய்க்கு மத்தியஸ்தம், ஆதாம் முழுவதுக்கு மத்தியஸ்தம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கொடுக்க அசுத்தாவித்த பசுத்தாவிர தேவதூரால் வர நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. கத்தாவை இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கத்தா. இயேசு சமீபத்தில் தூரத்துக்கு வெளியிலாக்கிறார். ஆக மொத்தத்தில் ஆதாம் போல கிறிஸ்து ஜீவசார தேவன் உலகத்துக்கு கொடுத்தணும். அசுத்தாய் பசுத்தாய் இறக்கணும். அதுக்கப்புறம் ஜீவ வச்சிருக்கே ஜீவசார ஜீவனத்தை இயேசு சாமன வாக்கு தத்தம், பாவமண்டி ரட்சி ஆசீர்வாதம் எல்லாம் ஜீவனுக்கு எல்லாம் காட் கைண்ட் நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் தான் ஜீவன். நன்மைகள் எல்லாம் தேவையான காரியங்கள். கண்களிச்சமா சுயநீதி, அநீதி, இயேசு இச்சிக்கப்பட்ட சகல வீடு, மன, தோப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எங்க போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல ஆசீர்வாதம், ஈசாக் ஆசீர்வாதம், யாக்கோபு ஆசீர்வாதம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறார். அந்த ஜீவன தேவ நீதி தூவித்தல் இயேசு சுவாமட்ட வாக்கு தத்தான். அது ஏன் பேர் சொல்லி குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், மனைவி, பிள்ளைங்க, சொந்த பந்த ஏரியாளுக்கு ஜனங்க, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சந்தோம் எல்லாரும் இயேசு ஜீவனுக்குள்ள தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாகி பசுத்தாய் இறங்கி கிங் மேக்கர்களாக, குயின் மேக்கர்களாக இந்த செய்தி கேட்க ஒரு ஒப்புடுகிற கதா. அண்ணாள் கத்துடைய ஆவியான காவியது மேல் இருந்தால் காவியது வர வர விருத்தி அடைந்து
வர 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 விழித்து ஆடு மேய்க்கிறதிலிருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்டு 40 வருஷம் கிட்டத்தட்ட இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாக உலகத்தையே கலக்கிட்டு 10 ராஜ்யம் போயிட்டு சேர்ந்தாங்க பழைய ஏற்பாட்டை. அது போல புதிய ஏற்பாட்டு சாமுவேல், ஆண்டவராகிய இயேசு பரம சாமுவேல், அவர் எங்கு சுற்றிட்டு இந்த பிசாசின் பாலைகள் ஆக்கப்பட்டு யாரும் ஆகிட்டார். திமிர்வாதக்காரர், லேகல் பிசாசு, பெரும்பாடு எல்லாரும் சகல வியாதியஸ்தர்கள், குருடர்கள், சகோதரர்கள், குருடர்கள் எல்லாருமே ஜீவ சகல ஜீவரத்தம் தேவதி மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறார். பாவத்தை சம்பளம் பிசாசு அசுத்தாய் கொடுக்குறான். இயேசு உயிர்த்தெழுச்சி தேவத்தனுக்கு மரித்தோர் கூட இருக்கிறாரு. பாதாளத்துக்கு பரலோகத்தில் கொடுக்கிறார். பாவத்தை மறுத்து பாதாளத்தை கொடுவார். தேவதி பரலோகராஜ்யம் இயேசு கொண்டு வரார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் தேவத்தை படிவிட செய்ய செய்தியை பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா. உலகெங்கிலும் 816 கோடி பேர் ஆதாமுக்குள்ள பிறந்துக்கிறாரு. உலகமே குட்டி பாதாளமாக பிசாசு அசுத்தாய் உலகமாகுது. 816 கோடிக்கு அதிகமாக இயேசு தேவன் ஆதாமுக்கு வாழ்நாளாம் 140 கோடி ஜனங்க, தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்க, வேலூர் மாவட்டம் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க. இயேசு ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் அலையிலே பூமியும் கட்டு வைக்கிற கதா. தேவன் படிவிட செய்து கொடுத்தார். எடுத்தார் தேசார் எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்கள நன்மை தீமைகளை ஜீவச்சிக்கல தேவனி துவிதில்லை பிதாப்பு ஆதாமுக்கு கோடா கூடிய கொடுக்குற அசுத்தாய் பசுத்தாய் இருக்கி பூமியும் பசுத்தாய் தேவதோட அலையாய் கட்டுகிறார். அவர் மாபெரும் உண்டாடுகிறதா பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெயிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். இந்த வசனம் சொல்லுங்க, சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல பாரப்படாது. அப்படியே அவருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை போலவர் பகுதியாக சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, கிறிஸ்துராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காக செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். ஆனால் கர்த்தரை கடன் பண்ணுங்கள், கர்த்தரை கடன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறார். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 28/6/2026 எஃப்ஜிசி 4/6 இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணி 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.